அடிப்படை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பணம் இல்லாதது தான். அந்த பொருளாதாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் அவர வந்து இந்த நிலைமைக்கே தள்ளியிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இப்ப பட வாய்ப்பு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பணமும் சேர்ந்தே வந்துரும். என்ன உங்களுக்கு புகழ், மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சர்வைவல் பண்ணுவதற்கான பணம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப பட வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அவங்களால எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? அதுவே ஒரு பெரிய மன உளைச்சல் தானே. இப்போ 1ஆம் தேதி ஆனா நம்ம வாடகை குடுக்கணும். நம்ம ஏதோ ஒரு வேலையில இருக்கோம் அப்படின்னா, நமக்கு 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏதோ ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிச்சயமா 1ஆம் தேதிக்குள்ள அந்த கம்பெனிலேருந்து நமக்கு சம்பளம் வந்துரும். வாடகை குடுத்துறலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வேலையும் இல்லாமல், எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து எப்படி இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும்? ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த பணம் இல்லாத ஒரு பிரச்சனை தான் இந்த இடத்துக்கு அவங்கள நகர்த்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போதைப் பொருள் அவர் வந்து உட்கொண்டாரா? அதனால அவர் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளானதா? அப்படிங்கிறது குறித்து நமக்கு தெரியாது. உண்மை தெரியாது. அதே நேரம் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுல மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்திய சினிமாவிலேயே போதை கலாச்சாரம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல.